ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா நம்ம வந்து மல்லி செடிக்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுற பற்றி தான் போகிறோம். அதாவது நம்ம வந்து மல்லி செடிகளுக்கு பல்வேறு வகையான மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணி வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷோ பண்ண போகிற காம்பினேஷன் வந்து மல்லி செடிக்கு எந்த ஒரு ஃபைட்டோடாக்சிட்டியும் ஏற்படுத்தாத அளவுக்கு இருக்கும். அதாவது நம்ம வந்து ஈஸி ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியான ப்ரொஃபனோஃபாஸாக இருக்கட்டும், இல்லைனா ஓமைட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தும் போது பகல் வேளையில் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா சுலபமாக ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பெரும்பாலும் குறிப்பிட்றதுமே பகல் வேளையில் ஸ்ப்ரே பண்ண வேணாம்னு தான் குறிப்பிடுவோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம குறிப்பிடக்கூடிய மருந்துகள் எல்லாமே நீங்கள் வந்து பகல் வேளையிலையும் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம குறிப்பிடக்கூடிய டோசேஜில் பயன்படுத்தும் போது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இப்போ நம்ம என்னென்ன மருந்துகள் கலந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த மல்லி செடிகளுக்கு புழுக்களுக்கு மருந்தும் அண்ட் பேனுக்கு பேன் கொல்லியும் ப்ளஸ் இது இந்த ரெண்டு இல்லாமல் சாரஞ்சம் பூச்சிகளுக்கு பூச்சிக்கொல்லியும் எல்லாமே கலந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ இதை தாண்டி மொட்டுகள் பெரிதாக கொண்டு வரதுக்கு இந்த வெப்ப காலங்களில் குவான்டிஸ் பேஸ்ட்மெண்ட்டும் கலக்க போகிறோம். அண்ட் நம்ம வந்து ஹியூமனாஸுமே கலக்க போகிறோம். ஸோ இதில் வந்து குவான்டிஸ் கலக்கிறதுனால ரொம்பவே டார்க்கான தன்மையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 1/2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு கணக்கு பண்ணி 8 கிராம் எடுத்து வந்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இண்டாக்ஸா கார்போன் நோவாலியோன்னு இருக்கக்கூடிய வெல்தோரா அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் 32 ml எடுத்து வந்திருக்கோம். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லி நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் இதை வந்து முடிஞ்ச அளவு இந்த பாட்டிலை வந்து ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறு வந்து அடிதங்கி இருக்கும். ஸோ அப்படி குளிக்கிட்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒப்பரான் அப்படிங்கிற பெண்கொல்லி இதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1.25 ml எடுத்து வந்திருக்கோம். ஸோ இது வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால 1 mlக்கு பதிலாக நம்ம வந்து 1.25 ml எடுத்து வந்திருக்கோம். இதுக்கு அதிகமாக கலக்க தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஸ்லோவாக ஆக்ட் ஆகக்கூடிய பெண்கொல்லி தான். ஸோ மொத்தமாக 20 ml எடுத்து வந்திருக்கோம், 14 லிட்டர் ஸ்ப்ரே டேங்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு அசிபேட் இருக்கக்கூடிய அசட்டாஃப் பூச்சிக்கொல்லி இதுதான் நம்ம வந்து சாரஞ்சம் பூச்சியில் கலக்கிறோம். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் விகிதத்தில் 16 கிராம் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த மூணையுமே நம்ம கலந்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு வந்து குவான்டிஸ் பேஸ்ட்மெண்ட் கலக்கிறோம். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml வழக்கம் போல். இது வந்து நமக்கு இந்த வெப்பத்தை தாங்கி பூக்களை முடிஞ்ச அளவு பெரிதாக கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இந்த மருந்துகள் எல்லாமே கலந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான். அண்ட் இதில் வந்து நம்ம பூஞ்சான கொல்லி கலக்கலை, ஸோ நமக்கு வந்து தேவையில்லை. அண்ட் இந்த அசிவேட் பூச்சிக்கொல்லியுமே நம்ம வந்து பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம். இப்போது அன்சீசனல் ரெயின் வந்து அப்பப்போ தோல் சாரல் மழை பெய்கிறதுனால நம்ம வந்து கலந்து வந்திருக்கோம். ஏன்னா களைகளில் ஒரு சாரஞ்சம் பூச்சிகள் காணப்படும் பட்சத்தில். அண்ட் இன்னொன்று நம்ம வந்து இந்த பூஞ்சானக்குள்ளி கலந்து பயன்படுத்தும் பட்சத்தில் இதில் வந்து இன்னொரு பேஸ்ட்மெண்ட் கலக்க வேண்டியிருக்கும். அதாவது நம்ம கலந்துக்கூடிய மருந்துகளுக்கும் கலந்துக்கூடிய உயிரிகளுக்கும் போதுமான அளவில் இருக்குது, அதாவது பேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இப்போ ஏதாவது ஒரு பூஞ்சானக்குள்ளி நீங்கள் கலக்குறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சாஃபோ இல்லைனா காப்பர் ஆக்சிக்ளோரைடோ நீங்கள் கலக்குறீங்க அப்படின்னா இதோட ஆவரேஜ் டோசேஜே 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் கலக்கணும். ஸோ அப்படி கலக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய ஹியூமிக் ஆசிட் அப்படிங்கிற பேஸ்ட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இசைவியான் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1லேருந்து 2 ml வரை நீங்கள் கலக்கலாம். ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் 2லேருந்து 2.5 ml வரை கூட கலக்கலாம். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லியோட லோடை வந்து மல்லி செடி தாங்கிறதுக்கான தன்மை கொடுக்குறதுக்கும், ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான அதிகமான மருந்துகள் பயன்படுத்தக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் வந்து அந்த இசைவியான் கலந்து பயன்படுத்துங்க. ஸோ இது வந்து நம்ம குறிப்பிடுறது பூஞ்சானக்குள்ளியும் சேர்த்து மொத்தமாக சாரஞ்சம் பூச்சிகள், புழுக்கள், பேன்கள், பூஞ்சான நோய்க்கான பூஞ்சானக்குள்ளி இது எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுத்தும் பட்சத்தில். அப்படி இல்லை பூஞ்சானக்குள்ளி சேர்க்க வேண்டாம்னா நம்ம குறிப்பிட்டது போல் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அண்ட் நம்ம வந்து இந்த காம்பினேஷனை வந்து 7லேருந்து 8 நாட்கள் வரை இடைவெளி விட்டு ஸ்ப்ரே பண்ணியிருந்திருக்கோம். அது இது ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு இதோட ரிசல்ட் வந்து 8 நாட்கள் வரை நீடிச்சிருக்கு. ஸோ உங்களோட மல்லி செடிகளில் எந்த அளவுக்கு இது வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது புழு தாக்கலை பொறுத்தவரை நம்ம வந்து அதிக அளவு கவனிக்க வேண்டியது. இப்போ பேன்கள் அழியலை, நம்ம 2வது ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்படின்னா கூட அது 8 நாட்களுக்கு பிறகு கொடுக்கலாம். நல்ல மருந்துகள் கொடுத்தோன்னா உடனே கண்ட்ரோல் ஆகும். அந்த புழுக்களை பொறுத்தவரை மகசூலை சேதப்படுத்தும் போது அன்னன்னைக்கு உள்ள மகசூல் வந்து உடனே டேமேஜ் ஏற்படும். ஸோ அது வந்து லாஸில் கொண்டு போய்விடும். ஸோ அதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு இது வந்து நீங்கள் புதிதாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்கணும். அப்படின்னா நார்மலாக ஒரு 4 நாட்களில் தாண்டினதுக்கு பிறகு தினமும் மல்லி செடிகளை மானிட்டர் பண்ணுங்கள். அதாவது ஒரு 100 பூ பறிக்கிறீங்க அப்படின்னா அந்த 100 பூக்கு எவ்வளோ பூ சேதமடையுது, எத்தனை சதவீதம் சேதமடையுது புழுக்களால், எவ்வளோ புழுக்கள் காணப்படுது, இந்த மாதிரியானதெல்லாம் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த புழு தாக்கல் எந்த அளவுக்கு அதிகரிக்குது நாளுக்கு நாள் இதெல்லாமே அனலைஸ் பண்ண பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த காம்பினேஷன் வேலை செஞ்சுருக்கு, அப்படி இல்லைனா ஆல்ரெடி புழுக்கள் எந்த அளவுக்கு ரெசிஸ்டண்ட் ஆகிருக்கு இதெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.